சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம அரசியலில் வழக்கம் போல் தமிழ்நாட்டு அரசியல் தான். தமிழ்நாட்டு அரசியல் வந்து யாரை சுற்றி சுற்றி வருது அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் சுற்றி வருதா அப்படின்னா, அப்பப்போ விஜய் சுற்றி வருது. அதுக்கப்புறம் அவர் போய் தூங்கிறாரு, அவரை பற்றி சுற்றி வரல. யாரை சுற்றி வருது அப்படின்னா, காங்கிரஸை சுற்றி சுற்றி வருது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் நல்லா இருக்கிறத வந்து நாசமாக்குறதுல காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் பேசும்போது இப்போது திமுகவோட காங்கிரஸ் நல்ல உறவாக தான் இருக்குது. ஏன் திடீர்னு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி குறுக்குச்சால் ஓட்டுறாரு? அதுக்கப்புறம் இவர் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், அல்லது ஜோதிமணியாக இருக்கட்டும், அப்புறம் இவர் கேசி வேணுகோபால் வந்து பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி போகிறாங்க. அப்புறம் வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து பேசிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது? அதாவது உறவு சரியில்லை, தனியாக இருக்காங்க. அப்போது நம்மளுடைய வலிமையை காட்டியிருக்கோம். நமக்கு வந்து 15லேருந்து 20% தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பெருமையாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இது வந்து எப்படின்னா, கண்ணை மூடிட்டு அவங்க சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 4லேருந்து 5% இருக்கலாம். எப்போ தெரியுமா? திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது. சப்போஸ் தனியாக நின்னாங்கன்னா 2%க்கு கீழே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இன்னும் வந்து காங்கிரஸ் எங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, ஒரு சில இடங்களில், ரொம்ப குறிப்பாக கன்னியாகுமரி இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங் இடத்துல பிஜேபி வந்து இப்போ ஆட்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா, ஒரு சில இடங்களில், அதிகபட்சமான ஒரு 3-4 இடங்களில் வெற்றி அடையலாம் தனியாக நின்னா கூட. இதுக்கு முன்னாடி தனியாக நின்று என்ன நடந்துச்சு காங்கிரஸுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க வந்து குறுக்குச்சால் பாய்ச்சறது காங்கிரஸு அந்த கட்சியோட வளர்ச்சிக்காக பண்ணுறாங்களா, அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபிகிட்ட வந்து காசை வாங்கிக்கிட்டு கைக்கூலியாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய கேட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன, போன முறை 2021 திமுக கூட்டணியில் 25 சீட்டு வந்து கொடுத்தாங்க, வாங்கினாங்கன்றத கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 40 சீட்டு கொடுத்தாங்க, அதில் ரொம்ப தோத்தாங்க. இப்போ 25 சீட்டில் 18 சீட்டு வந்து திமுக ஜெயிக்க வச்சுருக்காங்க. கிட்ட ஒரு 7-8 சீட்டு காங்கிரஸ் மெஜாரிட்டி இருக்கிற இடங்களில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 4-5 சீட்டை தவிர மிச்சம் ஒரு 12-13 இடங்களில் திமுக தான் தோளில் சுமந்து காங்கிரஸை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு திமுக வந்து குறுக்குச்சால் பாய்ச்சறது, அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு எல்லாரும் வந்து பார்வையாளர் சொல்கிறாங்க. அப்படி அப்பேற்பட்ட ஒரு சூழலில் வந்து திரும்ப 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 வந்து இப்போ வரைக்கும் என்னென்னா, கடந்த 1.5 மாதத்துக்கு மேலே இவங்க வந்து இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இங்கே வந்து பத்திரிகையில் சந்திக்கிறதா இருக்கட்டும். பிரவீன் சக்கரவர்த்தி யார்? இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு தலைமை ஒன்று இருக்குது. தலைமைன்னா நம்ம எப்போவும் சொல்லுவோன்னா, அவர் காங்கிரஸோட தலைவரை விட்டுருங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி தான் இதை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து ஒரு கையாலாகாத தலைவர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருந்தோம். ராகுல் காந்தி வந்து ஒரு நந்தவனத்து ஆண்டி. என்னன்னா, அவர் கையில் வந்து ஒரு அருமையான ஒரு கட்சி இருக்குது. இந்திய அளவில் பிஜேபி அதை எதிர்த்து நிற்கணும்னா, இந்திய அளவில் இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ். அந்த கட்சி அது இந்த மாதிரி காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் கேள்விப்படுற வரைக்கும் திமுக வேறு வழி இல்லாமல் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கு. இதையும் விட்டாச்சுன்னா பிஜேபிக்கு மாற்று கட்சி இல்லாமலே போயிடும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு கோணத்தில் மட்டும்தான் திமுக என்னதான் பண்ணாலும் பரவாயில்லன்னு அனுசரித்து தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, ஒரு அருமையான பானையை வந்து எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அப்படியே பயங்கர டான்ஸ் ஆடி கூத்தாடி போட்டு டம்முன்னு போட்டு உடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கடந்த 70 வருஷமாக இந்தியாவை கட்டமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி பாருங்கள், இங்கே 2014 13, 12 எல்லா இடங்கள்லையும் தவறான முடிவு எடுத்து, என்னைக்கு வந்து ராகுல் காந்தி தலையெடுத்தாரோ, அவர் வந்து கட்சியில் முக்கியமான இடத்துக்கு வந்தாரோ, அன்றைக்கிலேருந்து காங்கிரஸ் கட்சி நாசமாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நமக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து முன்னாடி பெருசாக தெரியலை. ஏன்னா ஒரு இடத்துலையும், ஹரியானாவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அல்லது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இப்போ கடைசி நடந்த பீகார் எலெக்ஷன் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரி உரண்டை இழுத்து பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிற ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, தொண்டர்கள், அவங்க மத்தியில் காங்கிரஸும் அதோட அலைடு பார்ட்டி அவங்களையும் கடைசி வரைக்கும் ஒட்ட விடாமல்
கடைசி நேரத்தில் ஓகே நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம், நாங்கள் வந்து இப்படி சீட்டை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு, அடப்போங்கயா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை வெறுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு மாநிலத்திலையும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், ஈவன் ஏன் குஜராத்தாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இதே இது வந்து நீங்கள் இந்த தலைமை இவங்க சொல்கிற ஒரு சொல், இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து பிஜேபியை பாருங்கள். பிஜேபியில் வந்து முரண்கள் இல்லாமலா இருக்குது. பிஜேபியில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவ்வளோ முரண்கள் இருக்குது. ஆனால் அவங்களுடைய காமன் கோல் அப்படி வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் இப்படி ஒதுக்கிட்டு என் கட்சி என் கொள்கை, எனக்கு வந்து தலைவர் அமித்ஷா, தலைவர் இவர் மோடி அவங்க சொன்னால் எனக்கு போதும், இல்லை தமிழ்நாட்டு ஒரு தலைவராக அந்த தலைவர் சொல்ல மீறி நான் நடக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனால் அந்த தலைமை வந்து சூப்பர், அந்த தலைமை சொல்ல மீற மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அப்படின்னா இன்னைக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்திய அளவில் பிஜேபி, தமிழ்நாட்டு அளவில் திமுக நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துல போய் பாருங்கள், கர்நாடகாவில் போய் பாருங்கள், அவர் முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் வந்து மாறி மாறி இன்னும் வந்து இப்படி பூட்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நந்தவனத்து ஆண்டி என்ற ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லாமல், கேட்டால் ஸ்டாலின் இஸ் மை பிக் பிரதர், இவர் ஸ்டாலின் சொல்கிறார் அவர் என்னோட சகோதரர், அதனால் நாங்கள் வந்து எப்படி ஒன்றா தான் இருப்போம், தலைவர்கள் ஒன்றா இருக்கீங்க, ஆனால் இடையில பூரா குறுக்குச்சால் பாய்ச்சி பாய்ச்சி இந்த மக்கள் தொண்டர்கள் மத்தியில் மனசில் பயங்கரமாக இந்த மாதிரி இவங்க வந்து சேரவே மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து என்ன ஆக போகுது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 42 சீட்டு 41 சீட்டு வேணும்னு கேட்டுருக்காங்க. 41 சீட்டுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணணும், இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, போன முறை கொடுத்து 25 சீட்டை சத்தம் போடாமல் வாங்கிட்டு போயிருந்தா இந்த முறை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15, 18 அல்லது 20 சீட்டு இடத்துல ஜெயிக்கலாம். அப்போ உங்களுக்கு வெற்றி வேணுமா, அல்லது இந்த மாதிரி குறுக்குச்சால் பாய்ச்சி எவனாவது அவங்க கொடுக்குற சில சௌரியங்கள் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா, சில புல்லுருவிகள் நம்ம சொல்கிறது வந்து அவர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு புல்லுருவி, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு புல்லுருவி, அதுக்கப்புறம் திமுகவாலேயே வளர்ந்து எம்பியான ஜோதிமணி ஒரு புல்லுருவி, அவர் கேசி வேணுகோபால் அவர் யார், அவர் வந்து பேசிட்டு ஒரு மாதிரி அப்படி முகத்தை தொங்க போட்டு போகிறார். இவங்க எல்லாமே சேர்ந்து காங்கிரஸை குழி தோண்டி புதைக்கிறது இல்லை, கரெக்டாக இருக்காங்க. கடைசியில் வந்து என்னென்னா, அதாவது இது சொல்லுவாங்க, குழி தோண்டின குதிரை வந்து எட்டி உதைச்சி உள்ளே தள்ளி விடிச்சும்பாங்க, அது மாதிரி. அப்புறம் வந்து கிரீஷ் ஓடங்கர் அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் வர்றாரு, பேசுகிறாங்க, போகிறாங்க, முகத்தை தொங்க போட்டு போகிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ வேணுங்கிட்டா எங்களுக்கு வந்து 15% 20% இருக்கிறாங்க. அதை வந்து கண்ணை மூடிட்டு சொன்னால் மற்றவங்க நம்பிடுவாங்களா? இன்றைக்கி வந்து ஊடகம், அதுவும் சோசியல் மீடியா, சமூக வலைத்தளம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பேருக்கும் எல்லா உண்மையும் தெரியுது. இப்போ நம்ம பேசுகிறது வந்து நம்ம என்ன எல்லா நிறைய இடங்களில் போய் பார்க்குறோம், ஆட்கள்கிட்ட பேசுகிறோம். இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா யாரும் யாரையும் மறைக்க முடியாது. ஒரு அளவில் சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காங்கிரஸுக்கு வந்து 15% இருக்குன்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. அந்த நம்ப வைக்கிறதெல்லாம் வந்து இப்போ நடக்காது. ஏன்னா கீழே வந்து காங்கிரஸுக்கு தொண்டர்கள் இல்லை. ஒருவேளை காங்கிரஸுக்கு ஒரு இடத்துல உதாரணத்துக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு 3 தொகுதியில் ஓட்டு போடுற ஆட்கள் இருக்காங்க. அவங்கள கையோட கொண்டு போய் ஓட்டு போட வைக்கணுமே. இதுக்கு இடையில போகிற வழியில் அப்படியே வந்து கையை காமிச்சிட்டே போய் அப்படியே வந்து தாமரையாக மாறிச்சுன்னா என்ன செய்வீங்க? அல்லது ஒன்றும் சேராத இடத்துல ரெட்டையில் போகுது, இந்த மாதிரி கையை மாதிரி கைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போய் ரெட்டைலைக்கு போட்டால் என்ன செய்வீங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்ய ஆள் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. இவங்க திமுக தோளில் சவாரி ஏறி போகக்கூடிய இந்த காங்கிரஸ் இவ்வளோ தூரம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்குது. அதை வந்து என்ன ஏதுன்னு கேட்காத தலைமை வந்து உண்மையிலேயே காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். இப்போ தெரியுது, 2013, 12லேருந்து 2014 மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளோ முனைப்பு காட்டினாங்களோ அந்த அளவுக்கு சற்றும் குறையாத முனைப்பு காங்கிரஸ் காமிச்சிருக்காங்க. காங்கிரஸுக்குள்ளே வந்து நிறைய சங்கிகளுக்குன்றாங்க. அப்படி பார்த்தா ராகுல் காந்தியே வந்து இன்னொரு மிகப்பெரிய சங்கியாக இருப்பாரோ அப்படின்னு வெளியில் வந்து மக்கள் டீ கடையில் பேசிட்டு, டீ கடை மாதிரி வெளியில் டீ குடிக்க போகும்லே, அப்போ பேசுகிறாங்க. இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு டீ கடை நின்று பேசும்போது இப்போ டீ குடிக்க போகும்போது சொல்கிறாங்க வந்து, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அவரை சங்கி இவரை சங்கின்றீங்க, நம்பர் 1 சங்கியே ராகுல் காந்தி தான்ப்பா அப்படின்றாங்க. அவங்க ஷாக்காக இருந்துச்சு. இவர் நடைப்பயணம் போகிறாரு, லட்சக்கணக்கான மக்கள் பின்னாடி போகிறாங்க, காலேஜில் போய் பேசுகிறாரு, ரொம்ப எல்லாரும் ஆகணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு தண்ணிக்குள் வந்து ஸ்விம் பண்ணுறாரு, அப்புறம் வந்து ஒத்த கையில் வந்து தண்டால் எடுக்கிறாரு. எல்லாம் ஓகே தான். ஒரு முடிவு எடுக்கணும்ல. இன்றைக்கி நல்லா போய்கிட்டு இருக்க கூட்டணியில் வந்து குழப்பத்தை விளைவிக்கிறாங்கன்னா கூப்பிட்டு சத்தம் போடுறதோ, வார்னிங் பண்ணுறதோ, இல்லை அவர் கட்சி விட்டு வந்து நீக்கிறதோ, அதாவது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை ஒன்றுமே இல்லாமல்
இது வந்து என்ன நடக்கிறது? உண்மையிலேயே கரூரில் ஸ்டாம்பீடு நடக்கும்போது 41 மரணம் இருக்கும்போது திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா இருக்காங்க. அப்போ வந்து இவர் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, விஜயை கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. என்ன தலைவரே நீங்கள்லாம்? நீங்க வந்து விஜய் என்ன சொன்னாங்க, அந்த கட்சி வந்து திமுக குறை சொல்கிறாங்க. ஆனால் திமுகவோட செயல்பாடு அன்னைக்கு உண்மையிலேயே நமக்கு வந்து கட்சியெல்லாம் கிடையாது. திமுக செயல்பாடு உண்மையில் நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ்காரங்க அப்புறம் வந்து இப்போ எல்லாரும் போனதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க இவரை வந்து செந்தில் பாலாஜி குறை சொன்னாங்க. அது சொல்லிட்டு போங்க, அது அரசியல். ஆனால் உண்மையிலேயே இவங்க பண்ணது அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அப்படி இருந்து நீங்கள் வந்து இங்கே ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதாவது எதிரியாக வந்து இப்போ தேவையில்லாமல் திமுக குறை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லுவீங்களா? இது என்ன வகையான அரசியல்? உங்களுக்கு அரசியல் புரிதல் அவ்வளோதானா? அநேகமாக ராகுல் காந்தி கட்சி தலைமையை இந்த இடத்த விட்டு போய் வேறு யாராவது வந்தா, ஒருவேளை சரி இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, ஒரு தெரிஞ்ச முகமாக வேணும் அப்படின்னா பிரியங்கா காந்தி வரலாம் ஒருவேளை வந்தா. இல்லை வேறு யாராவது கட்சியை கையில் எடுத்து, இல்லை மொத்த கட்சியை வந்து ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய ஆளுமை, அல்லது நம்ம மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு பெரிய ஆளுமை காங்கிரஸோட தலைவராக வந்து மொத்த இந்தியாவிலையும் வந்து எடுத்து பண்ணா இனி இந்தியா வந்து பிழைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் ராகுல் காந்தி மாதிரி வந்து ஒரு செயல்பட முடியாத, ஒரு செயலற்ற, ஒரு திராணியற்ற ஒரு தலைவர் இருக்கிறதுனால இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வர்றாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக 21 சீட் தான் தருவோன்னு சொல்கிறதா கேள்வி. ஏன்னா அவ்வளோ தான் தர முடியும். நான் வந்து ஒரு பெரிய கணக்கே போட்டிருக்கேன். இருக்கிறது 234 தொகுதி தான். எக்ஸ்ட்ரா 40 கேட்டால் வந்து ஒரு 15, 18 தொகுதி வந்து கேரளாலையும் வேறு ஸ்டேட்லேருந்து ஒதுக்க முடியும். தமிழ்நாட்டில் 20, 22 தொகுதி தான் ஒதுக்க முடியும் அதிகபட்சம். அப்படி ஒதுக்கினா தான் திமுகவுக்கு 168, 167 தொகுதியில் போட்டி போட முடியும். திமுகவோட கேடர்ஸ் மட்டும். சரி 165ல் போட்டி போட்டால் கூட இவங்களுக்கு அதிகபட்சம் 22 தொகுதி தான் வர முடியும். ஏன்னா இப்போ புதுசாக தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. அப்போ என்னென்னா கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறதா பார்ப்பாங்களா, அல்லது குறுக்குச்சால் ஓட்டி வந்து இதை பூரா கெடுக்க பார்ப்பாங்களா? அப்போ கெடுக்கிற ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் புல்லுரிகள் அப்படின்னு இனம் கண்டுபிடிச்சி அவங்கள ஒன்று கண்டிக்கணும், அவங்கள அமைதியாக இருக்க சொல்லணும். இது சொல்ல முடியாத தலைமை உண்மையிலேயே காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போவே மக்கள் மத்தியில் வந்து ஜெல் ஆகலை. எப்படி வந்து அதிமுகவோட தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் ஜெல் ஆகலையோ அதே மாதிரி திமுக தொண்டர்களுக்கும் காங்கிரஸுக்கு தொண்டர்களே இல்லை. அது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும், நான் தொண்டர் சொல்ல முடியாது, வாக்காளர்களுக்கும் ஜெல் ஆகலை. நாளைக்கு வந்து எப்படி ஒன்றா வந்து பூத்துக்கெல்லாம் கூட்டு போய் கை சின்னத்துக்கு ஓட்டு போட வைப்பாங்க? அப்புறம் எப்படி வேலை செய்ய வைப்பாங்க? ஒன்றுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு வேளை 20, 22 தொகுதி கொடுத்தா கூட நம்ம கேள்விப்படுற வரைக்கும் காங்கிரஸை வந்து 10 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது தொண்டர்களோட, காங்கிரஸோட, கேடர்ஸோட மனசு. அதனால் இந்த மாதிரி என்ன தான் வளரணும் அப்படின்னா அரவணைச்சு போகிறத தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் வந்து அரவணைச்சு போகிறதுல இன்றைக்கி வந்து ஸ்டாலின் நம்பர் 1 இருக்கிறாரு. அப்புறம் அடுத்த கட்டத்தில் அரவணைச்சு போகிறதோ இல்லையோ கட்சி வந்து ஏதோ ஒரு வகையில் அடகுக்கிறார் எல்லாம் பண்ணுறாரு. அடுத்த கட்டத்தில் வந்து எடப்பாடி இருக்கிறதுல அப்புறம் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையோடு தான் போவேன் அப்படின்னு கரெக்டாக வந்து அதை மாறாமல் கொண்டு போய் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, அதை தாண்டி மாறாமல் போகிறது வந்து சீமான். அவர் கரெக்டாக போகிறாரு. அப்புறம் இருக்கிறதுலையே எதுக்கு வந்தோம், என்ன செஞ்சோம் அப்படின்னு தெரியாமல் அங்கங்கே போய் மேடையில் போய் பஸ்ஸு மேடை, அது பேருந்து மேடையில் போய் நின்றுக்கிட்டு எனக்கும் ஸ்டாலினும் தான் போட்டி, திமுக டிவி தான் போட்டின்னு நான் மாறி மாறி ஒரே பல்லவியை பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா செல்ஃப் எடுக்குமான்னு தெரில. ஏன்னா தாவேக்கா மேலே உண்மையிலேயே பெரிய யங்ஸ்டர்ஸு மக்களுக்கு எல்லாத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2 மீட்டிங் இது மாதிரி போட்டால் போதும் பாடியை தூக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.